அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பை மகா ஐஏஎஸ் அகாடமி ஆசிரியர் ஆறுமுகம். தினசரி 10 வினாக்கள்ங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. இது நம்ம குடிமையியல் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு பாடம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 6 மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அந்த ஈரவை சட்டமன்றங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றமும் அல்லது சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை இருந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை இருக்குது, சட்ட மேலவை கிடையாது. சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்கும். அப்படி ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் அந்த ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் பீகார், இந்த 6 மாநிலத்தில் தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. இப்போ இந்த ஈரவை சட்டமன்றத்தை நம்ம எப்படி மைண்டில் ஏற்றணும்னா பாம்கூட் அப்படிங்கிற நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த எழுத்தை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இப்படி எழுதியிருக்கேன் மனசில் நிப்பாட்டுறதுக்காக. பி ஃபார் பீகார், ஏ ஃபார் ஆந்திர பிரதேஷ், எம் ஃபார் மகாராஷ்டிரா, கே ஃபார் கர்நாடகா, யூ ஃபார் உத்தரப்பிரதேசம், டி ஃபார் தெலுங்கானா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும், இதை சுருக்கமாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிடுவோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இந்த ஈரவை சட்டமன்றம் இருந்திருக்கு. அப்போ யார் காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த ஈரவை சட்டமன்றம் பார்த்திங்கன்னா இந்த மேலவை நீக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1986 தான் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட்ட போது யார் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். அந்த எம்ஜிஆர்னு சொல்கிறீங்களா முதலமைச்சர், அவர் காலத்தில் தான் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவர்களுடைய பதவி காலம், இந்த மேலவையினுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், அந்த உறுப்பினருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு அடிக்கடி கேட்குறாங்க. அப்படி எதுவும் கேட்டாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வரக்கூடிய அதே ஆன்சரை தான் இதில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவையினுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். 2 ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, 3ல் 1 பங்கு வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நன்றி.